ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு தோட்டத்துலையோ இல்லை மாடி தோட்டத்துலையோ நீங்கள் ஸ்ட்ராபெரி பிளான்ட்ஸை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ராபெரி பிளான்ட்டை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ட்ராபெரி பிளான்ட்டை வளர்க்கணுன்னா முக்கியமானது 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு பாட்டிங் மிக்ஸு, செகண்டு பார்த்துட்டிங்கன்னா வாட்டரிங் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியுமா, 3வது பார்த்துட்டிங்கன்னா நம்மளால் அதை கரெக்டான பிளேஸில் வைக்க முடியுமாங்கிறது. இதில் முக்கியமானது அந்த லாஸ்ட்டாக சொன்ன 3வது பாயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது செமி ஷேடான பிளேஸில் மட்டும்தான் நம்ம அதை வச்சு வளர்க்க முடியும். நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா தினமுமே 2 நேரமும் நம்ம தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும்னா நீங்கள் டைரெக்டான சன்லைட்லேயே வச்சு வளர்க்கலாம். நமக்கு கொஞ்சம் ஈல்டிங் மட்டும் கம்மியாக கிடைக்கும், மற்றபடி நமக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம செமி ஷேடில் வச்சு வளர்க்கக்குள்ள 2 to 3 days ஒன்ஸ் நம்ம செடிக்கு வாட்டரிங் கொடுத்துட்டு தினமும் ஒரு டைம் செடியும் நல்லா இலை மேலே ஃபுல்லாக தண்ணி தெளித்து விட்டுட்டாலே போதும். இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் ஸ்ட்ராபெரி பிளான்ட்ஸை ஈஸியாக வளர்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பாட்டிங் மிக்ஸை பொறுத்த வரைக்கும் 1:1:1 ரேஷியோவில் நீங்கள் வச்சு வளர்க்கக்குள்ள உங்கள் வீட்டில் இருக்க ஸ்ட்ராபெரி பிளான்ட்டுமே நல்லா ஈல்டிங் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எந்த சீசனில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரியோட சாப்ளிங்ஸை வாங்கி வளர்க்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நவம்பர் மந்த்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் வாங்கி நீங்கள் நிலத்துலையோ இல்லை பெரிய டப்ளியோ, அதாவது நமக்கு வித்து நமக்கு நல்லா பெருசாக இருக்கணும், அதாவது லென்த்து டெப்த்து கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி க்ரோ பேக் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நமக்கு நீளம் நிறைய பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஆழம் மட்டும் ஒரு 6 inch 7 inch இருந்தால் போதும். அந்த மாதிரி டப் நீங்கள் கூட சூஸ் பண்ணி வளர்க்குறதுல பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்ட்ராபெரி கொடி மாதிரி ஓடி நமக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் நமக்கு சீசன்னு பார்த்துட்டிங்கன்னா நவம்பர் to பிப்ரவரியில் நமக்கு கொஞ்சம் அதிகமாக நமக்கு ஸ்ட்ராபெரி பழத்தை நம்ம பறிக்க முடியும். இப்போ நீங்கள் டிஸ்பிளேலேயே பார்த்துட்ருப்பீங்க, இது நான் ஷூட் பண்ணது ஜனவரி மந்த்து, நம்மளால் அப்போ அப்லோட் பண்ண முடியல. அது இப்போ டிஸ்பிளேயில் இருக்க வீடியோவே பார்த்துட்டிங்கன்னா நம்ம லாஸ்ட் சீசனில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணது தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம வீட்டில் இருந்த செடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 days கிட்ட வாட்டரிங் பண்ணாதவங்க விட்டனால தான் நமக்கு செடி இப்போ இல்லை. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லாஸ்ட்டு இதை எடுத்து நம்ம டீட்டெயில்டாக இப்போ உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ஸ்ட்ராபெரி பிளான்ட்டை வளர்க்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக வாட்டரிங் மினிமமாக, அதாவது மேக்ஸிமமாக நீங்கள் 3 daysக்குள்ளே நீங்கள் வாட்டரிங் மாற்றி கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் அதை மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கனாலே நம்ம செடி சீக்கிரமாக பூத்து பிஞ்சு பிடிச்சி காய் வைக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் முக்கியமானது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பர் வாட்டரிங்கு, ப்ராப்பர் மெயின்டெனன்ஸில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டுமே நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஸ்ட்ராபெரி செடியுமே சீக்கிரமாக பூத்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் நவம்பர் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனதுமே நீங்கள் பாட்டுக்கு ஸ்ட்ராபெரி பிளான்ட்ஸை வாங்கி 1:1 ரேஷியோவில் நீங்கள் பாட்டிங் மிக்ஸை பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் 1 monthsலேயே நீங்கள் ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி நீங்கள் ஸ்டார்ட் ஆகிற டைமில் மட்டும் ஒரு 15 daysக்கு ஒன்ஸ் வெர்மி கம்போஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் சேர்த்துட்டு வரக்குள்ள உங்கள் வீட்டில் இருக்க ஸ்ட்ராபெரியுமே நல்லா பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 3 சீசனாக ஸ்ட்ராபெரி பிளான்ட்ஸ் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது நமக்கு புளிப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ரொம்பலாம் புளிப்பு இருக்காது, ஒரு மைல்டாக மட்டும்தான் இருக்கும். ஸ்வீட்னஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, அதோட டேஸ்ட் எப்படின்னு இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்கள் வீட்டில் வளர்த்துட்டு இருக்கீங்கன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.